வீட்டு வாசல் கெஸ்ட் வந்துருக்காரு இன்னைக்கு. அங்கே இன்னொரு கொட்டேஜ் இந்த கூரையில் மயில் நிற்கிறார். ஓகே, நாங்கள் வெளியில் போகிறோம். முன்பக்கம் போன மாட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கீங்களான்னு நம்புகிறேன். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்தாங்க. இப்போ அது முடிஞ்சுது அரிசியல். இப்போ எங்களுக்கான டைம். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு வந்துடுறாங்க. எங்கேன்னு சொன்னால் இது டம்புல என்ற இடத்துல இருக்கிறோம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிகிரியாவில் இருந்து ஒரு 5 minutes ட்ரைவ் இருக்கிற தூரத்தில் இருக்கிறோம். இந்த நாங்கள் இப்போ இருக்கிற இடத்தின் பேர் வந்து சிகிரியா வாட்டர் கொட்டேஜ்ன்ற இடத்துல தான் தங்கி இருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மைக் கூட கொண்டு வர இல்லை. ஆனால் இந்த இடத்த பார்த்தா பிறகு உங்களுக்கு இந்த இடத்த ஒரு எடுத்து சுற்றி காட்டணுமென்று எனக்கு தோணிச்சுது. அதால் தான் எடுக்கிறேன். நாங்கள் நேற்று நைட்டு தான் வந்து நாங்கள் இப்போ காலமை பிடிஞ்சிருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து சேவல் கூவும்போது தான் எழுப்பியிருப்பீங்க. நாங்கள் அன்றைக்கு எழுப்பினது மயில் அகவுற சத்தத்திலையும் இந்த பேர்ட்ஸுன்ற சத்தத்திலையும் நிறைய என்னென்ன பேர்ட்ஸ்ன்னே எனக்கு தெரியல. நிறைய இருக்குது, ஒரு 5-6 மயில் இருக்குது. அவை நைட்டில் கொஞ்சம் தூங்குவீனா, காலையிலே தூங்கிட்டீங்க. இன்றைக்கு சத்தம் போட அவைன்னு சத்தத்தில் நாங்கள் எழுப்பினாங்க. மற்றது இந்த இடம் முழுக்க வந்து இப்போ சுற்றி பார்த்திங்கண்டா ஃபுல்லாக வந்து மாமரம், பிலாமரம், மற்றது நிறைய விரத இது தோடம்பழம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் நிற்குது. இது ஒரு பெரிய இப்படி ஒரு தோட்டத்துக்குள்ள நடுவில் தான் எங்களோட கொட்டேஜ் இருக்குது. பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கொட்டேஜ் இருக்குது. அதாவது அது ஒரு வுட்லாக் மாதிரி வுட்டால் செய்த வீடு. இப்படி இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த சிகிரியா வாட்டர் கொட்டேஜில் வந்து இப்படி ஒரு 5-6 வீடு இருக்குது. அதை நான் பிறகு லேட்டாக உள்ளுக்குள்ளே காட்டுறேன். இப்போ வெளியில் என்ன இருக்குன்னு சுற்றி பார்ப்போம், வாங்க. என்னது அது நிற்குது? காட்டு சேவல். காட்டு சேவலா? என்னப்பா, வீட்டில் வளர்க்குற சேவலும் இப்படி தானே இருக்கும் இல்லையா? அப்படித்தான். அந்த எங்கள் யூகேல வந்து காட்டு கோழி மாதிரி, இது வந்து காட்டு சேவல். அவன் அண்ட் இந்த லோக்கல் இருக்கிறதான் சொன்னவர். தெரியுதா? இவ இப்படி நிறைய நிற்கிறாரு, நான் பார்த்தேனா. வாய்ப்பு வாஜிட்டு சும்மா அவைய டிஸ்டர்ப் பண்ணினா பின்ன அவைக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? வாங்க, நாங்கள் மயிலில் நிற்கிறோம்னு பார்ப்போம். மாமரத்துலலாம் இப்போ தான் இது பிஞ்சு வந்துருக்குதுப்பா. மாயில பிஞ்சு இருக்கு. என்னது உங்களுக்கு இந்த மாவில பிஞ்சு இருக்க பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது. அதெல்லாம் மாமரத்தில் பிஞ்சு காய் வந்துருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த மாவில பிஞ்சு போச்சு. ரொம்ப கடியா இருக்கு. சரி, ஓகே, வாங்க. பிஞ்சு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சுற்றி. இது இன்னொரு கொட்டேஜ். அங்கே ஆக்கள் நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாலே இந்த இது இருக்குது, தாமரைப்பூ தடாகம் இருக்குது, தாமரை குளம் இருக்குது. நிறைய கொய்யா மரம் நிற்குது இதுக்குள்ள. இந்த இடம் முழுக்கவே வந்து மரங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பச்சையாகவே இருக்குது. இந்த பிலாமரம். ஆனால் இவன் இந்த மரம் மட்டும் தான் தெரியல எனக்கு. இது லாவுல். ஜம்பு காய்ப்பா. ஜம்புவா? அந்த மேல இருக்கு பாருங்க காய். சும்மா அதுக்குள்ள கதை அடிச்சிட்டீங்க. எங்க ஜம்பு? அந்த ஓய்யா அந்த அளவுக்கு என்ன ஜம்பு தெரியாம ஒரு விஷயம் கேட்டா உடனே இல்லையே பார்த்தா லாவுல் மாய் தான் இருந்தது. அந்த நிற்கிறார் மயில். இது பெண் மயில். இது பெண் மயில். நேற்று தோகை விரிச்சு பக்கத்தில் இந்த பின்னுக்கு அந்த போறாரு பாருங்க, தோகை விரிக்க போறார். இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல். காலையிலேயே ஸ்விம்மிங் பூலை வந்து க்ளீன் பண்ணுற வேலை தூங்கிட்டீங்கன்னா அங்கே இன்னொரு கொட்டேஜ் இந்த கூரையில் மயில் நிற்கிறார். இப்படி கணக்கு நான் ஒரு 5-6 மைல் பார்த்துட்டேன் சோஃபார். இஞ்சி பாருங்க, லிஃப்டில் பாருங்க, இஞ்சி பாருங்க. இப்போ 4 பேர் நிற்கிறேன் லைனா. கோழி மாதிரி நிற்கிறேன். இதெல்லாம் பெண் மயில். அது உண்டு ஆண் மயில். ஆண் மயில் ரெண்டாவது எல்லாமே பெண் மயில். முதல் 3 பெண் மயில், பின்னால் போகிறது ஆண் மயில்.
மார்னிங் வந்து இப்படி இருக்கும்போது நல்லா இருக்குல்ல? வெயில் இல்லை இன்றைக்கு, வெயில் இல்லை, நல்லா இருக்கு வெதர். குளிரும் இல்லை வெயிலும் இல்லை, ரொம்ப ப்ளசண்டான வெதராக இருக்குது. எங்களோட கிச்சன் டைனிங் ஏரியா போய் பார்ப்போம் இருக்கா? ஓகே. அதனால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதா எங்களோட டைனிங் ஏரியா. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க. அதாவது இது ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி, ஒரு ஹாட் ஓலை வெஞ்ச ஒரு குடில். அதுக்குள்ளே தான் டேபிள் எல்லாம் போட்டிருக்கணும். முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் இங்கே எல்லாமே இருக்குது. வாங்க அடுப்பை காட்டுவோம் நாங்கள். சமையல் எல்லாம் வந்து ஹோம் குக்கிங் தான். ஹோம் குக்கிங். அடுப்பை பாருங்க, எங்களோட பழங்காலத்து அடுப்பு, மண் அடுப்பு. இதுதான் சமைக்கிறது. தண்ணியை பாருங்க, தண்ணி இந்த பூஜாலாம் பாருங்க. இது பரோட்டா கேஸ்ல போட்டு இந்த அவ்வளவு சுத்தமாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த சாப்பாடு வீட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பாடு காலம் நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம்? இன்றைக்கி முட்டையப்பம். இங்கே வந்து லஞ்ச் டின்னர் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சமைச்சு தருவாங்க. நிறைய கடையில் நிறைய இருக்கிற நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்கோம். நீங்கள் இன்றைக்கு பார்த்தாங்க என்ன ஒரு இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் பார்த்தா எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற கொட்டேஜுக்கு வந்துட்டோம், அதாவது எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியில் இப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி இங்கே தான் பார்த்துட்ருக்குறேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமாங்க. இப்படி வந்தால் நாங்கள் ஒரு கொஞ்சம் உயரத்துலாம் இருக்குது. இது படியில் போனால் டைம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். பெருசு மட்டும் இல்லை, ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்குது. ரொம்ப வசதியானது. கொஞ்சம் நாங்கள் இப்போ கொஞ்சம் குழப்பி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் மெசப்பாக இருக்கிறோம், மஞ்சிருக்கோம். நீங்கள் பெட்ரூமுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள் பாத் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வந்து இப்போ எங்களோட திங்ஸ் வைக்கிற நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃப்ரிட்ஜ், டேபிள் அப்படியே போனால் அங்கால இப்போ அதுலேருந்து ஒரு 2-3 படி மேலே வந்த மாட்டா அப்படியே பாத் இருக்குது, அப்படியே சிங்க் இருக்குது, அப்படியே செப்பரேட்டாக ஒரு பெரிய சைஸ் வந்து ஃபேமிலி பாத்ரூம் இருக்குது. அப்படியே நாங்கள் வெளியில் போகிறப்ப முன்பக்கம் போன மாட்டா பால்கனி. இப்படி உட்கார்ந்து கொண்டு வெளியில் பார்த்து கொண்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியல. இப்போ இந்த பேர்ஸின் சத்தங்கள் அது இது கேட்டு தான் இருக்குது. மலைக்கு வந்து நிற்கிறார். வீட்டு வாசல் கெஸ்ட் வந்துருக்காரு இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இடம் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும்னு சொன்னால், இது வந்து ஸ்ரீலங்காவில் டம்புல என்ற இடத்துல இருக்கிற சிகிரியா வாட்டர் கொட்டேஜ் தான் இதோட பேர். இதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நாங்கள் சிகிரியா போகிறதுக்கு இருக்கிறோம், போய் மேலே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கிறோம்.
அதோட உங்களை சந்திக்கிறேன். until then bye, stay safe.